டைரக்டர் நெல்சனோட டைரக்ஷன்ல கோலமாவு கோகிலா அப்படின்ற படத்துல யோகி பாபு நயன்தாராவும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. சொல்லப்போனா அந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நயன்தாராவை அந்த மாதிரி கேரக்டர்ல இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்டான கேரக்டர்ல ரொம்பவே கியூட்டா நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஜோடியா யோகி பாபு நடிச்சிருக்காரு. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்க அந்த காம்பினேஷனாக இருக்கட்டும், அப்புறம் யோகி பாபு நயன்தாராக்காக பாடின சாங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செம்ம ட்ரெண்டிங்காக போச்சு. முன்னால் நிற்கிற அந்த சாங்லாம் வந்து செம்ம டாப் ஹிட்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்றப்பயே வந்து எல்லாத்து மத்தியிலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இவங்க 2 பேர் எப்படி சேர்ந்து நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ட்ரோலுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டியுமே இந்த படம் வந்து ஒரு செம்ம ஹிட் கொடுத்துச்சு. இந்த நிலையில் தான் இப்போ ரீசெண்டாக நயன்தாரா கூட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து யோகி பாபு ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதாவது நயன்தாரா வந்து நிஜத்திலேயே லேடி சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லி நயன்தாராவை யோகி பாபு பாராட்டியிருக்காரு. எதுக்காகனா படத்தில் ஒரு காட்சியில் வந்து என்னோட முகத்தில் நயன்தாரா கால் வைக்கிற மாதிரி வந்து ஒரு சீன் இருந்துச்சு. ஆனால் அந்த சீன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நயன்தாரா சொன்னாங்களாம். அதுக்கு நெல்சனும் நானும் தான் வந்து ரொம்பவே கட்டாயப்படுத்தி அந்த சீனை வந்து நடிக்க சொன்னோம் அப்படின்னு யோகி பாபு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சீன் வந்து 7-8 டேக் வந்து போச்சான். ஆனால் ஒன் டைம் கூட நயன்தாரா வந்து காலை எடுத்து அவங்கள யோகி பாபுவோட முகத்தில் வந்து வைக்கலையாம். அது மட்டும் இல்லாமல் அவரோட முகத்தில் அழுக்கு படக்கூடாது அப்படின்றக்காக அவங்க வந்து காலை கீழேயே வைக்காம காலை வந்து தூக்கியே வச்சுருந்தாங்களாம். ஸோ இந்த விஷயத்த யோகி பாபு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து நயன்தாரா பற்றி எவ்வளோ பேர் வந்து நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்க, ஆனால் நயன்தாரா பற்றி பேசுகிற எல்லாருமே பாசிட்டிவாக தான் வந்து நடிகர்களில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நயன்தாராவை பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்போவுமே நயன்தாரா பேசுகிற விஷயங்கள் வந்து ரொம்பவே சர்ச்சையாக தான் மாறிட்டு இருக்கும். அவங்க என்ன பண்ணாலுமே அவங்கள பற்றி வந்து நிறைய நெகட்டிவான விஷயங்களை தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் ரீசெண்டாக கூட அவங்க நடித்த மூக்குத்தி அம்மன் 2 படமாக இருக்கட்டும், ஸோ அந்த பட பூஜையில் நயன்தாரா ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து நயன்தாரா பற்றி வந்து விமர்சனங்கள் வந்துட்டே தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இன்டர்வியூஸில் அவங்க கூட நடித்த நடிகர்கள் அவங்கள பற்றி பெருமையாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் நயன்தாராக்கும் சுந்தர் சிக்கும் சண்டை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து சுந்தர் சிமே சொல்லியிருந்தாரு, நயன்தாரா மாதிரி ஒருத்தவங்கள பார்க்கவே முடியாது, அவங்க வந்து ரொம்பவே குட் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து நிறைய பேர் நயன்தாராவுக்கு வந்து பாசிட்டிவாக தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நயன்தாரா வந்து எப்போவுமே ரொம்பவே கூலாக இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக என்ன ஒர்க்கில் வந்து ரொம்பவே டெடிகேஷனாக இருப்பாங்க, பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னுமே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நயன்தாரா ரசிகர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து செம்மையாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நயன்தாரா பற்றி எவ்வளோ பேர் வந்து தவறான கருத்துக்களை பரப்பிட்டு இருந்தாலும் அவங்க கூட நடித்த எல்லாருமே நயன்தாராவை பற்றி பாசிட்டிவாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து அவங்க யோகி பாபு மேலே காலே படக்கூடாதுன்றக்காக காலை தூக்கியே வச்சுட்டு இருந்திருக்காங்க. தையில கூட கால் படாமல் பார்த்துருந்துருக்காங்க. ஸோ அவங்க எப்பயுமே மற்றவங்கள மதிக்க தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லி நயன்தாராவை பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ நயன்தாரா பண்ண இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.